ஹலோ ஆல், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு ப்ளெயினாகவே சாப்பிட கொடுக்க போகிறேன். புது மண் சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். 2 நாள் கஞ்சி தண்ணியில் நல்லா ஊற வச்சு பழக்கி எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக நிலக்கடலையை அப்படியே வறுத்து எடுத்துட்டேன். எனக்கு நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பித்தம் இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆசைக்கு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். அப்படியே நைட் டின்னருக்கு எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். சைனா பிராண்டுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ரிலையன்ஸ் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ரீசெண்டாக ஒயிட் சுகருக்கு சப்ஸ்டியூட்டாக நாட்டு சக்கரை வந்தது. அதே மாதிரி மைதாக்கு சப்ஸ்டியூட்டாக கோதுமை மாவு வந்தது. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் சுகருக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கோதுமை மாவுக்கு. இதுக்கு பேசாமல் ஒன்று நம்ம எதையுமே சாப்பிடாமல் இருந்துடணும். இல்லைனா எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையில் கொஞ்சமாக உப்பு பெப்பர் சேர்த்து தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துட்டு, இப்போது எண்ணெயில் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக உப்பு பெப்பர், வேக வச்ச நூடுல்ஸ், லாஸ்ட்டாக முட்டை சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.